இன்றைக்கி நாம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கோவிலுக்கு போனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த கோவில்களுக்கான மேப் லொக்கேஷன் அப்படிங்கிறதும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3 4ஆம் பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கும்பம் ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2024 சனி பகவான் உங்கள் லக்னத்திலேயே ட்ராவல் பண்ணுறாரு. லாபஸ்தானமான 11ஆம் பாவகாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 2023 அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதிகமான விரயங்கள் அப்படிங்கிறது சந்தித்தது கும்பம் ராசி தான். அதாவது விரயம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் சீட்டிக்கட்டு சரிகிற மாதிரி சரிச்சு கொண்டு வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நரகமாக இருந்திருக்கும். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. 2024 ஜூன் மாதத்தில் இருந்து சனி பகவான் தாண்டி வக்ரகதியில் பேச வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் சனி பகவானுடைய பார்வை இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் மனசளவுலையும் சரி ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பீங்க. அவ்வளோ வரி, அவ்வளோ கஷ்டம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யாருக்கிட்ட இதை பகிர்ந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறணும். 2025 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும். 2025 நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் பாகமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலையும் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு சனி பகவானுடைய ஒரு பார்வை செல்வதனால நீங்கள் முயற்சி எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு சென்று வாங்க. மிகப்பெரியதொரு பலன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வீடியோவில் சொல்லக்கூடிய கோவில்கள் சாதாரண கோவில்கள் கிடையாது. கும்பம் ராசிக்கான பிரத்யேகமான பரிகார கோவில்கள். ஸோ கும்பம் ராசி அன்பர்களுக்கு 2025 நீங்கள் படிப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருப்பீங்க. நல்ல ஒரு படிக்கிற பர்சனாக கூட இருப்பீங்க. மெமரி பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அப்படின்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் குழப்பமே அதிகமாக தோன்றியிருக்கும். ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு வலி, ஒரு வருத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். பிரச்சனைகள் அப்படின்னா மற்றவங்களுக்கு வராத அளவுக்கு புதுவிதமான பிரச்சனைகளை அதிகமாக அனுபவித்தவங்க யார் அப்படின்னா கும்பம் ராசிக்காரவங்க தான். இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தீரணும், நல்லது நடக்கணும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்த நாட்கள் அப்படிங்கிறது 2024 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில். திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, கும்பம் ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது உண்டாகும். கும்பம் ராசிக்காரவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே மாறும். அதுவும் மனசில் நினைத்தது எல்லாம், ஆசைப்பட்டது எல்லாமே சாதகமாக இருக்கணும், சீக்கிரமாக நடக்கணும். பிரச்சனைகள் அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையணும். தன்னம்பிக்கை பிறக்கணும். கல்வியில் நல்லது ஒரு ஞானம் கிடைக்கணும். அவங்களுடைய குழப்பமான எண்ணங்கள் மறையணும். இந்த மாதிரி அனைத்து ப்ராப்ளங்களும் நிறைவேறணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எப்போ போகணும் அப்படின்னா, சனிக்கிழமை தினத்தில் கும்பம் ராசி அன்பர்கள், குறிப்பாக சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா சிறப்பு. அடுத்ததாக 2வது கோவில். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடியவங்க இந்த கும்பம் ராசி அன்பர்களாக இருப்பாங்க. கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டம், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உடம்பு முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, வேலைக்கு போகணும், சம்பாதிப்பாங்க. நம்மளால் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வோம். நம்மளை யாரும் தவறாக கேள்வி கேட்டக்கூடாது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் போராடுறீங்க பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பல விதத்தில் நன்மை, நல்லதொரு மதிப்பு இதெல்லாம் கிடைக்கணும். நல்லதொரு வேலை கிடைக்கணும். ஒரு வேலையில் உண்மையாக இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும். உங்களுடைய படிப்புக்கேற்ற ஒரு சம்பளம் அப்படிங்கிறதும், படிப்புக்கேற்ற ஒரு மரியாதை இல்லைனாலும் ஒரு நார்மலாக டீசெண்டான ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு அடுத்த கோவில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய அஞ்சதொரு கோவிலுக்கு போகணும். கல் கருட பெருமான் ஆலயம். இந்ததொரு நாச்சியார் கோவில் கல் கருட பெருமானை வணங்கும் போது ஒவ்வொரு கும்பம் ராசி அன்பர்களுக்குமே வாழ்க்கையில் இழந்த மரியாதை அப்படிங்கிறதும், இழந்த செல்வம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்ததொரு ஸ்தலம் எது அப்படின்னா திருமணம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படின்னா, அவங்க நினச்சதை அவங்களால என்றைக்குமே செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. ஸோ ஏதோ ஒரு குருட்டாம்போக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க வாழ்வாங்க. அவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், அதை செயல்படுத்த நல்லா இருக்கும் அப்படிங்கிற திங்கிங் இருக்கும். சில நேரத்தில் நம்ம தவறாக பேசிட்டோமோ, ரொம்ப கோபமாக பேசிட்டோமோ, இதை பொறுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு சுய எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணம் எப்படி அப்படின்னா, நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அப்படி தெரிகிறவங்களுக்கு நல்லதொரு திருமணம், ரொம்ப நாளாக திருமணமே நடக்காமல் வெறும் கடமைக்கு அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். முக்கியமாக அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கணும் அப்படின்னா, நீங்கள் செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூரில் இருக்கக்கூடிய கலிய பெருமாள் கோவில். இந்த திருக்கோவிலுக்கு செல்ல செல்ல ஒவ்வொரு கும்பம் ராசி அன்பர்களுக்கும் திருமணம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கையும், நல்லதொரு முன்னேற்றமும், நல்லதொரு திருமண யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கும்பம் ராசி அன்பர்களுக்காக நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா, குழந்தை பாக்கியம் மற்றும் பொருளாதாரத்துக்காக செல்ல வேண்டிய ஸ்தலம். ஒவ்வொரு கும்பம் ராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம், பொருளாதாரம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லைங்களா. நிறைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல், அதே மாதிரி குழந்தை பிறந்து சில கஷ்டங்கள், சில வேதனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கலாம், இல்லை ஏதாவது குறைபாடுகள் குழந்தைகள் பிறக்கலாம். குழந்தைகளுடைய அவங்க ஒவ்வாமை ஒத்து போகாமல் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். இது அனைத்துமே சரியாகணும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் நல்லதொரு பரிபூரணமாக கிடைக்கணும். அவங்களுடைய தொழில் ஸ்தானம், வேலை அப்படிங்கிறதுல முன்னேற்றம் கிடைக்கணும். ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் நிறைந்து கிடைத்தா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிமலை முருகப்பெருமான் ஆலயம். இந்த சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு கும்பம் ராசி அன்பர்களும் சென்று வரும்போது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு, நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கும்பம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மாறும். சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடத்தணும். உங்கள் மனசில் ஏற்பட்ட சில வலிகள் மறையணும்.
உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா என்ன புக்தி வேணாலும் நடக்கட்டுமே, அந்த தசா புக்தினால் உங்களுக்கு ஏதாவது லாபம் ஏற்படணும் அப்படின்னா பிறக்கும்போதே செவ்வாய், ராகு மற்றும் குரு தசாவில் பிறந்தவங்க இவங்க. ஸோ அப்படி பிறந்தவங்களுக்கும் குரு தசாவில் குரு புக்தி, இந்த சுக்கிர புக்தி நடந்தாலும் பல இன்னல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கும்பத்துக்கு கடகமும் கன்னியும் ஒத்தே போகாது. மீறி திருமணம் செஞ்சீங்க, ஏதோ ஒரு விதத்தில் மனசு அப்படிங்கிறது கஷ்டப்பட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையே மாறணும், உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது திரும்ப ஏற்படக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது, உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னுடைய பொருளாதாரம் முன்னேறணும், வாழ்க்கையில் கெட்ட பேர் அப்படிங்கிறத மட்டும் இனிமேல் வாங்கிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் நான் செஞ்ச இந்த ஒரு புண்ணியமும் நல்லதும் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனசில் உறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவானி அருகில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கும்பம் ராசி அன்பர்களுக்கு வாழ்நாளில் அத்தனை கோவிலுக்கும் சென்று வந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.